ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 139வது தலைப்பு. விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. தொடர்ச்சி. ஆனால் சாஸ்திரத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தை பற்றி சொல்லாமல் தான் விட்டிருப்பார்கள். புராணத்தில் பார்த்தால் இதற்கு கதையும் சொல்லியிருக்கும். வாழாது வாழ்ந்த எவனோ ஒருத்தன் வடக்கே தலை வைத்து கொண்டு படுத்திருந்தான். அதனால் அவனுடைய மேன்மையே படுத்து போச்சு என்றுதான் கதையில் இருக்குமே தவிர விஞ்ஞான தத்துவம் சொல்லி இருக்காது. முன்னேயே சொன்ன மாதிரி ஒரு கத்தி எத்தனையோ நல்லதற்கு பிரயோஜனப்படுகிறது என்றாலும் அதை குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது என்கிற மாதிரி விஞ்ஞான தத்துவங்களையும் அதை பிரயோஜனப்படுத்தும் காரிய கிரமங்களையும் பொதுஜனங்களுக்கு சொல்லக்கூடாது என்றேதான் இப்படி பண்ணியிருக்கிறது. அந்த புராண கதையும் நிஜம் என்றே வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆஸ்திகர் கட்சி. லோகத்துக்கு தெரிகிற சயின்ஸும் அதோடு தத்துவமும் கதை புராணங்களும் ஸ்தாபிக்கிற சயின்ஸுக்கு தெரியாத சத்தியமும் சேர்ந்துதான் சாஸ்திரம். முன்னே தெரியாதிருந்த உண்மைகள் சயின்ஸுக்கு இப்போது தினம் தினம் புதுசாக தெரிகிற போது முன்னே பரிகாசம் பண்ணின அநேக ஆச்சாரங்களை அதுவே ஸ்லாகிக்க ஆரம்பிக்கிறது. பல் தேய்க்காமல் பெட் காஃபி, வெள்ளைக்காரன் மாதிரி நித்திய ஸ்நானமில்லாமல் இருப்பது, எப்போது பார்த்தாலும் உடம்பை மூடி திக் துணியில் சூட்டும் கோட்டும் போட்டு கொண்டிருப்பது, இதெல்லாம் நம் நாட்டு சீதோஷ்ணம் அதையொட்டி ஏற்படும் ஜீரண சக்தி முதலியவற்றுக்கு பொருந்தாதவை என்று படிப்பாளிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பண்ணினால் அழுக்கு, வியர்வை இத்தியாதிகளால் வியாதிகள் வரும் என்கிறார்கள். ஆனால் வியாதி வராமல் இருப்பதற்கு மட்டுமில்லை சாஸ்திரம். கர்ம வியாதியை போக பண்ணுவதற்காக புண்ணிய மருந்தை தரவே அது இருக்கிறது என்பதை மறக்கவே கூடாது. ஆரோக்கியம் முதலான காரணங்களுக்காகத்தான் ஆச்சாரம் என்றால், ஒரு ஆச்சாரம் அனாரோக்கியத்தை உண்டு பண்ண ஹேத்து இருப்பதாக தோன்றினால் அதை விட்டுவிடத் தோன்றும். தொத்து நோயுள்ளவர் உள்பட பலர் கசகசவென்று கூடும் இடங்களுக்கு போய்விட்டு வந்தால் ஸ்நானம் செய்வது ஆரோக்கிய ரீதியில் நல்லது என்பதை நினைத்தே ஸ்நான ஆச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இதற்கு விலக்காக ரதோத்சவத்தில் எத்தனை கூட்டத்தோடு இடித்து கொண்டு தேரிழித்து விட்டு திரும்பினாலும் ஸ்நானம் பண்ணக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பது நம் ஹைஜீன் சயின்ஸோடு உதைத்து கொள்ளும். எத்தனை பாசி படிந்திருந்தாலும் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணணும், எத்தனை அழுக்கானாலும் ஒரு மகானின் பாத தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கணும், பாகவதர்கள் சாப்பிட்டு எழுந்த எச்சில் இலையில் விழுந்து புரளணும் என்பது போன்ற ஆச்சாரங்களை ஆரோக்கியத்துக்காகவே ஆச்சாரம் என்றால் விட்டுவிடும்படி ஆகும். அதனால் புண்ணியத்துக்குத்தான் ஆச்சாரம். அந்த புண்ணியம் நம் புத்திக்கும் சயின்ஸுக்கும் பிடிபடாது என்பதை நன்றாக மனசில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.